எல்லாம் சீக்கிரம் அலங்காரம் பண்ணுங்க. கிளி சுயம்வரம் வருது. கேளுங்கள் கேளுங்கள், கிளி சுயம்வரம். எல்லா பறவைகளும் நாளை வருக. அடுத்த நாள் காலை எல்லா பறவைகளும் ஆர்வத்தோட கூட்டமாக வந்துச்சு. அந்த கிளி அரச சிம்மாசனத்துல ராணி மாதிரி பெருமையா உட்கார்ந்திருந்தது. மயில், புறா, குருவி, வாத்து, காக்கா 5 பேரும் காத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் மயில், அழகில் முதல். நான் புறா, நல்ல மனசு உடையவன். நான் குருவி, வேகத்துல சூப்பர். நான் வாத்து, அமைதியான வாழ்க்கை. நான் காக்கா, புத்திசாலி. கிளி ஒவ்வொருவரையும் பார்த்து யோசிச்சது, யாரு எனக்கு பொருத்தம் என்று. அவன் காக்காதான். அந்த முடிவை சொல்ல கிளி மாலை எடுத்தது. அந்த மாலை காக்காவின் கழுத்தில் விழுந்தது. காக்காதான் மாப்பிள்ளை ஆனது. என்ன, காக்காவா? எனக்கு தான் அதிர்ஷ்டம். காக்காவுக்கு மட்டும் உலகமே வென்ற மாதிரி குஷி. அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் வேகமா ஆரம்பிச்சது. மங்கள நேரம் வந்ததும் பூஜாரி தாலியை கொடுத்தார். மாப்பிள்ளை தாலி எடுத்துக்கோங்க. காக்கா தாலி கட்ட தயாரானது. அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை. ஒரே நொடியில் கல்யாண மண்டபமே உறைந்து போச்சு. நீங்க காக்கா தானே? போலீஸ் கழுகு வந்து காக்காவை பிடிச்சது. ஆமாம், நான் தான். நீங்க அரெஸ்ட். அடுத்த நொடியில் காக்கா கைது ஆனது. இத பார்த்த கிளிக்கு துக்கம் தாங்கல. சந்தோஷம் நிரம்பிய கல்யாணம் சோகமா மாறிடுச்சு. எல்லாரும் அதிர்ச்சியோட காரணம் கேட்டாங்க. ஏன் கைது பண்ணீங்க? நினைவு இருக்கா? அப்போதான் கழுகு உண்மையே சொல்ல ஆரம்பிச்சது. கொஞ்ச காலத்துக்கு முன்பு ஒரு பாட்டியோட வடையை காக்கா திருடிச்சு. அந்த குற்றத்துக்காக காக்காவை கைது செய்தாங்க. வடையை திருடினாலும் காலம் கடந்தாலும் சட்டத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது.